அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரபிக் சிக்கன் மந்தி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்மளோட இந்தியன் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். மந்தி பிடிக்காதவங்களுக்கும் இந்த மந்தி வந்து ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் அந்த மாதிரி இருக்க போது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மந்தி மசாலா பவுடர் அரைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் சின்ன சைஸ் பட்டை 3 எடுத்திருக்கேன், சின்ன பீஸ் ஜாவித்ரி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் நட்மெக் ஜாதிக்காய் வந்து அதில் கால்வாசி தான் எடுக்கணும், ரொம்ப எடுத்தால் கசக்கும். இது எல்லாமே நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்க போகிறேன். இது அரபிக் மந்தி ஸ்பைஸ் கிடையாது, நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஃபைன் பவுடரை அரைச்சாச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுத்தது சிக்கன் மேரினேஷனுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச மந்தி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன், இது 1 kg அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஸ்கின்னோடையும் எடுக்கலாம், ஸ்கின் இல்லாமையும் வாங்கிக்கலாம். நீங்கள் மந்திக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதில் நான் டீப் கட்ஸ் போட்டுக்கிறேன், அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். இப்போ இந்த மசாலா எடுத்து ஒரு பீஸாக நல்லா அந்த டீப் கட்ஸில் எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஓவர் நைட் கூட வைக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், 600 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன், அதில் பட்டர் அதுக்கப்புறம் ஆயில் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். பட்டரும் சேர்த்தா தான் உங்களுக்கு மசாலாலாம் வந்து தீஞ்சு போகாது. இப்போ நம்ம ஆயில் சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கன் பீசஸ் வச்சுக்கலாம். இது நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணுறதை விட நீங்கள் டீப் கடாயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ஃப்ரை ஆயிரும். பேனில் ஃப்ரை பண்ணுறதால கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ஃப்ரை ஆகிறதுக்கு. எவ்ரி 10 minutes இது நீங்கள் திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரைச்ச அந்த மந்தி மசாலா அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக மணக்கும். எனக்கு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 30 minutes மேலே ஆச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சிக்கன் பீசஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கடாயில் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்காதீங்க, மந்திக்குன்னா கொஞ்சம் வந்து லைட் ஸ்பைஸ்டாக தான் இருக்கணும், அதனால் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இதை லைட்டாக பிங்கிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை லெமன் இருந்தால் 2 ட்ரை லெமனும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரை லெமன் இல்லைனா ஸ்கின் வந்து துருவிட்டு சேர்த்துக்கோங்க, லெமனோட ஸ்கின். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சிக்கன் க்யூப்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு செட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு செட்டில் வந்து 2 பீஸ் இருக்கும். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 சேர்த்தாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் வேணான்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து சால்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இது சேர்க்கும் போது நம்ம சால்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, இது மந்தின்றதால நம்ம ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த மந்தி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா உங்களுக்கு அந்த மந்தி அந்த பவுடர் சேர்த்து நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். நம்ம சிக்கன் ஸ்டாக் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, நம்ம சிக்கன் வந்து தனியாக தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கணும், அதனால நம்ம சிக்கன் ஸ்டாக் வந்து சேர்த்துருக்கோம். 3 கப் அரிசிக்கு நான் வந்து 6 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும், 1 டீஸ்பூன் நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் சிக்கன் ஸ்டாக்லேயே நிறைய உப்பு இருக்கும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த பாட் வந்து பிரியாணி பாட் வந்து இதிலே நம்ம குக் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ப்ராஸ் பாட் வந்து நம்மளுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்லி ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. இவங்களோட லொக்கேஷன் சென்னை வடபழனியில் இருக்குது. நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஸ்டோர் கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். நிறைய கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஷாப்பில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நான் தனி ஒரு ஷார்ட்ஸாகவே நான் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளங்க இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறமா
ஒரு 10 மினிட்ஸ் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ரைஸ் வந்து ட்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் இதுக்கு மேலே வச்சுருங்க. இந்த மாதிரி அடியில் பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ் சார்கோல் வந்து நான் நெருப்பில் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் நான் ஃபாயில் பேப்பர் ரேப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சார்கோல் எடுத்து இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் அப்படி இல்லைனா கீ ஊற்றிக்கலாம். இப்போ உடனே இது க்ளோஸ் பண்ணி தம்மில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இது லோ ஃப்ளேமில் அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ மந்தி தம் ஆகிற டைமில் இன்னொரு பேனில் கொஞ்சமாக கீ ஊற்றிக்கோங்க. கீ நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதமும் கேஷ்யூவும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து கார்னிஷிங்காக தான். பார்க்கவும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையான சிக்கன் மந்தி ரெடி. அதுவும் நம்மளோட இந்தியன் ட்விஸ்ட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் இஃப்தாருக்காகவும் ட்ரை பண்ணலாம், சஹருக்காகவும் நம்ம செய்யலாம். இது சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போது ஒரு பெரிய பிளேட்டில் ரைஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண பாதாம் கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆனியன்ஸ் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் மேலே சேர்த்துக்கோங்க. ஆனியன்ஸ் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை வச்சு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் வச்சிடலாம். இன்றைக்கி நான் செஞ்ச குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வந்து தாராளமாகவே சாப்பிட்லாம். நம்ம செஞ்ச பாட் பாருங்கள், ஒரு அரிசிக்கூட கீழே ஒட்டவே இல்லை, அவ்வளோ க்ளீனாக வந்திருக்கு. இந்த மந்தி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, எப்பயுமே நாங்கள் கல்ஃபில் சாப்பிட்ற மந்திக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்ற மந்திக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு வந்து ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து இன்றைக்கி கிடச்சிது. இது மந்தி பிரியாணினே சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி இந்த ஸ்டைலில் தான் செய்வீங்க. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. இது கூட நீங்கள் மந்தி சட்னி அப்படி இல்லைனா ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம். மைனீஸ் கூட இப்போலாம் சாப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சர்வ் பண்ணுங்கள். சிக்கனும் அவ்வளோ ஜூஸியாக அப்படியே இந்த மந்தியோட அந்த நட்ஸு ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரமதான் ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.